ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சத்யா ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு குக்கிங் விளாக் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்து நைட் டைம் வந்து நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். வெளியில் வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மழை டைமில் சூடாக வந்து பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு லெஸ் குவான்டிட்டியில், அதாவது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டும் சிக்கன் பிரியாணி வந்து செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கபாப் வந்து செய்ய போகிறோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் இந்த மாதிரி செய்கிறேன், என்ன மாதிரியே பார்த்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லைங்க. நானே வந்துட்டு சிக்கன் வடி பிரியாணி ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ட்ரை பண்ண போகிறேன். எனக்கே எப்படி வருதுன்னு தெரியல. இது வந்து ரெசிபி வீடியோ இல்லை, குக்கிங் விளாக் இது. நான் வந்து என்ன மாதிரியெல்லாம் வந்து குக் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுதான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு 1/4 கிலோ அளவுக்கு தான் பிரியாணி பண்ண போகிறேன். என்னடா 1/4 கிலோன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய வந்து பாத்திரத்தை வச்சுருக்கேனேன்னு சொல்லி பார்க்காதீங்க. என்கிட்ட இந்த சைஸ்க்கு தான் பாத்திரம் இருந்தது, குட்டி பாத்திரம் இல்லை. அதனால சரி ஓகே, பெரிய பாத்திரத்திலே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு 50 ml அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் தான் வந்து சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு வந்துட்டு வடி பிரியாணி செய்ய போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சிட்ருக்கேன். ஒரு டம்ளர் அளவுக்கு நான் அரிசி வந்து ஊற போட்டிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான் ஊற போட்டிருக்கேன். ஒரு டம்ளருக்கு ஒரு 3-3.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து இதில் ஊற்றி வச்சுருக்கேன். சிம்மில் தான் வச்சுருக்கேன். தண்ணி வந்துட்டு காயட்டும். அதுக்குள்ளார நம்ம வந்து பிரியாணி வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் வந்து காஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லாவே வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வரணும். தீபாவளிக்கு போயிருந்தப்ப அப்பா வந்து பிரியாணி செஞ்சார் இல்லைங்களா, அந்த அப்பா சொல்லியிருந்தார், ரொம்பவும் வந்து தீஞ்சு போன மாதிரி ஆகிடக்கூடாது, அப்படி ஆச்சு அப்படின்னா பிரியாணி வந்து கசப்பாயிடும், ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து வெங்காயத்தை வதக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். வெங்காயம் இப்போ வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இதை ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக இந்த அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே வந்துட்டு புதினாவும் கொத்தமல்லி இலையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு சின்னதாக ஒரு 3 பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன். அது வந்து நம்ம செடியில் காய்ச்ச பச்சை மிளகா தான் இது. அதிகமாக வந்து காரம் இருக்காது, பிஞ்சு மிளகா அது, அதனால் 3 சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்துட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து அது தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். வடி பிரியாணி எப்படி செய்யணும் அப்படிங்கிற மெத்தடை மட்டும் நான் அப்பா கிட்ட கேட்டுட்டு வந்தேன். ஆனால் குவான்டிட்டி எல்லாம் வந்து கேட்கல. நான் இப்போ வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் செய்கிறேன். அப்படிங்கிறதுனால நானே வந்து தோராயமாக ஆட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எப்படி வந்து பிரியாணி டேஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு.
தக்காளி இப்போ ஓரளவுக்கு வந்து மேஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 50 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிரும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதுக்குள்ளார போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுட்டு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஒரு 5 minutes வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 5 minutes கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது வந்து வடி பிரியாணி. ஏற்கனவே வந்து ரைஸை வந்து குக் பண்ணுறதுக்காக தண்ணி வந்து கொதிக்க விட்டுருக்கேன். அதனால் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு 1லேருந்து 1.25 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னாக்கா உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 minutes வந்து சிக்கனை நல்லா வேக விட்டுடலாம். அடுத்ததாக ரைஸ் வேக வைக்கிறதுக்கு இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாஸ்மதி ரைஸை இப்போ கொதிக்கிற தண்ணியில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு 50% வந்து வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வடித்து அதுக்கப்புறமா நம்ம கிரேவி செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூட வந்து ஆட் பண்ணணும். ஏற்கனவே நம்ம சிக்கன்லேயே வந்து உப்பு போட்டிருக்கோம். இந்த ரைஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். அப்போ தான் வந்து ரெண்டுமே வந்து தம் போடும்போது ஈக்குவல் ஆகும் உப்பு. இப்போ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% வெந்துருச்சு. இப்போ வந்து இதை நம்ம வடிச்சிடலாம். வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து அந்த கிரேவியில் வந்து ஆட் பண்ணிடலாம். பிராய்லர் சிக்கன் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வந்து வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சிக்கன் நல்லாவே வெந்திருக்குது. இது கூட நம்ம இப்போ வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ரைஸை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ ரைஸை வந்து ஆட் பண்ணிட்டேன். வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லெவலாக தான் இருக்குது. கூட வந்து தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ரைஸை வந்து லெவல் பண்ணியாச்சு. இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வைக்கிறேன். ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே வந்து விட்டுற போகிறேன். 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணியை தம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் வந்து சில்லி பொரிக்கிறதுக்கும் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. சில்லியும் பொரித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. பிரியாணி தம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வெளியில் பெய்கிற மழைக்கு ஆவி பறக்க சூடான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ செக் பண்ணி பார்ப்போம். அரிசியும் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் நானே செஞ்ச சிக்கன் வடி பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுவும் வந்து சிக்கன் 65ஓடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.